எபேசு பட்டணத்திற்காக பவுலடிகளார் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சொல்லுங்க. நானே ரேஷன் கடைக்கு போயிருந்தேன் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ரேஷன் கடைக்கு நிறைய பேர் லைன்ல இருந்தாங்க. இந்த ரேஷன் கடையில ரேஷன் கடைக்காரர் 2 பேர், ஒருத்தர் உதவியாளரும் ஒருத்தர் கணக்காளர் இருந்தாங்க. கணக்கு பில் போட்டு கொடுக்க உதவியாளர் அரிசி அளந்து போட்டு சர்க்கரை அளந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தார். நான் ஒரு 4வது நபரா 3வது நபரா நிக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் புல்லட் பைக்ல வராரு, நிறுத்துறாரு. நேரா போய் என்ன பண்றாரு, கவுண்டர்ல அவர் கார்டை கொடுத்து பதிவு செய்யறாரு, பில் போடுறாரு. அங்க அரிசி வாங்குற இடத்துல, அவர் அளந்து போற இடத்துல ஏற்கனவே 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த சீட்டை சொல்றாரு. அரிசி அளந்து போட்டு எடுத்து வச்சுட்டு கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. நிறைய சொல்லுங்க. இது தன்னுடைய உடல் பலத்தாலும் தன்னுடைய அதிகாரத்தினாலும் மற்ற ஜனங்களை தவிர்த்து இவர் முன்னாடி போய் பெரிய ஆள் மாதிரி காணிக்கிறதுக்காகவும் ஒரு ரவுடிசம் மாதிரியும் செய்கிற ஒரு காரியத்தை நான் கண்டேன். சொல்லுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக கொடுக்கப்படுகிற அந்த வசனம், எதை செய்தாலும் அதை யாருக்காக செய்யக்கூடாது, மனுஷர்களுக்காக செய்யாமல். மனசாட்சி உள்ளவன், கடவுளுக்கு பயப்படுகிறவன், மனுஷர்களுக்காக எதையும் செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எப்படி செய்ய சொல்றாரு? கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். மனப்பூர்வமாய். ஒரு தொழிற்சாலையில ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. இந்த 10 பேர்ல ஒரு 4 பேர் வந்து ரொம்ப கடின உழைப்பாளிகள், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டா வருவாங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்து அவங்க வேலையை கண்ணு கருத்துமா செய்வாங்க. கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்க மாட்டாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் நாம்ஸ் என்ன இருக்குதோ அதை அச்சீவ் பண்றதுக்காக ரொம்ப கடுமையாக உழைத்து, ஓய்வில்லாமல் உழைத்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி அந்த டைம் முடிஞ்சது வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. மீதி 6 பேர் இருக்கிறாங்க பாருங்க. இந்த 6 பேர் என்ன பண்றாங்க, அவர்கள் சரியாக வேலை செய்யாம காலதாமதமாக வருது. முதலாளி ரவுண்ட்ஸ் வரும்போது, இல்ல சூப்பர்வைசர் ரவுண்ட்ஸ் வரும்போது, இல்ல மேனேஜர் ரவுண்ட்ஸ் வரும்போது வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது. ஏற்கனவே ஒழுங்கா வேலை செய்யற ஒரு 4 பேர் கஷ்டப்பட்ட அந்த வேலையில இவர்கள் பங்கெடுத்துக் கொள்வது போலவும், அவர்களோடு கூட இணைந்து இவர்கள் வேலை செய்வது போலவும் காண்பித்துக் கொள்வது. இது யாருக்கு பயந்து செய்யறாங்க? எஜமானுக்கு பயந்து செய்யறாங்க. உலகத்துல முதலாளியோ இல்ல சூப்பர்வைசரோ இல்ல மேனேஜரோ யாரோ ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. அதிகாரிக்கு என்ன பண்றாங்க? பயந்து செய்யறாங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை செய்து சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயந்து நீங்க எதையும் செய்யாதீங்க. மேல இருக்கிற வசனத்தை புரிஞ்சீங்கன்னா அதனுடைய பொருள் உங்களுக்கு புரியும். 23வது வசனத்தை சரி வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, நல்ல புரிஞ்சுங்க, கர்த்தராகிய கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கிறதுனாலே, அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்கிறதுனாலே, அப்புறம் பலனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்கள் பெறுவதற்காக அறிந்து பாருங்க, சுதந்திரமாகிய பலனை நீங்கள் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தால் என்ன சொல்றது? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால முதலாளி பார்க்கிறாரு, அவர் பார்க்கும்போது கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், அவர் பார்க்காத இருக்கும்போது அவர் வேலை செய்யாம இருக்கலாம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் எச்சமானா
இருக்கிறதான ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து, ஆண்டவர் உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய உண்மையை, உங்களுடைய நேர்மையை பார்க்கிறவராக இருக்கிறதுனால அவரால் நீங்கள் பலன் அடையும்படிக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. பலன் முதலாளி கொடுக்கிறாருங்கிறதுக்காக அல்ல, முதலாளிக்கு முன்பாக நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக அல்ல, உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து. வார்த்தை சொல்லுகிறது, நீங்க மனுஷனுக்கு என்று ஊழியம் செய்யாம, அவங்க முதலாளிக்காக ஊழியம் செய்யாம, இல்ல நடிப்பான ஊழியம், வேலை ஊழியம் என்றால் அந்த இடத்துல எதை குறிக்கிறது? ஊழியக்காரன் சொன்ன எதை குறிக்கிறது? வேலைக்காரன் என்பதை குறிக்கிறது. அதுக்கு மேல கூட வாங்க பாருங்க, அதுக்கு மேல கூட வாங்க. இன்னொரு வசனத்தை சொன்ன நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அதே குலேசியர்ல அதே 3வது அதிகாரத்துல 17வது வசனத்தை சொல்லி வாசிக்கலாம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், இந்த இடத்துல என்ன சொல்றாரு? பேச்சினாலாவது செயலினாலாவது, ரெண்டு விஷயத்த சொல்றாரு. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது முதல் காரணம் வாய்தான். சொல்லுங்க, இந்த வாயினாலே நன்மையும் நம்ம பெற முடியும், தீமையும் நம்ம பெற முடியும். நம்ம வாயின் வார்த்தையினால நம்ம நல்லவன் பேரையும் எடுக்க முடியும், இதே வாயின் வார்த்தையினாலே நமக்கு ஆகாதவன், கெட்டவன் அப்படிங்கிற பேரையும் எடுக்க முடியும். இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஒண்ணு வார்த்தை, இரண்டாவது செயல். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும். அப்ப பாருங்க, வார்த்தையினால செய்வது அப்படின்னு சொல்லி சொன்னா முகஸ்துதி செய்வது. இப்ப இவரை பத்தி நான் பெருமையா பேசினா, நல்லவரு, அவர் ரொம்ப நல்லவரு, ஐயா நீங்க ரொம்ப நல்லவருங்க, நிறைய பேருக்கு நன்மை செய்றீங்க அப்படின்னு அவர் எதிரிலேயே அவருடைய பக்கத்துல யாரையோ ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி அவரை புகழ்ந்து தள்ளினோம்னா அவர் நம்மளுக்கு நல்ல செய்வார். ஒண்ணு, நம்ம அவருக்காக நேர்மையா நடக்கல, அவர் முன்னாடி புகழறோம், அவர் அப்படி போயிட்டு கூட என்ன பண்றோம்? அவரை பூஷிக்கிறோம். அந்த ஆளா அப்படி பேசினாலப்போ அந்த ஆளுகிட்ட இருந்து ஏதாவது நம்ம செய்ய வாங்க முடியும், அவர்கிட்ட இருந்து ஒரு நன்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வேற வழி இல்லை, அப்படிதான் பேசணும். இது வார்த்தையினாலே நாம் அவரை என்ன பண்றோம்? கனப்படுத்துறோம். ஆனா அவர் முகத்துக்கு முன்பாக நாம் அவரை பெருமையா பேசி அவர் இல்லாத இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட பேசும்போதே நம்ம கவனிச்சோம்னா நல்லா புரியுதுங்க. ஒரு சில நேரங்களில நான் போன் பேசுவேன், என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுற மாதிரி பேசுவாங்க. சரி பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு மனசுல நினைச்சுன்னு சரி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, போனை பார்ப்போம், போன் கட் ஆயிருக்காரு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நான் வச்சுப்பேன்னு நினைச்சு பக்கத்து ஆளுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க, என்னை பற்றி வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவரா இது என்னை பத்தி இல்ல, பொதுவா நடக்கிற விஷயம். அப்படியா? அவனா அவ்வளவு மோசமானவன், எப்படி அவர்கிட்ட பேசும்போது நல்ல மாதிரி பேசுறீங்க? ஆமையா, அப்படி பேசினாதான் அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு ஆதாயத்தை என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். இல்ல என்னை பத்தி, இல்ல அடுத்தவங்களை பத்தி, யார பத்தி நம்ம பேசினாலும் நேரா பேசும்போது என்ன பண்றோம்? புகழ்ந்து பேசுறோம். அதுவே அவங்க இல்லாத சூழ்நிலையில மற்றவர்கள் கிட்ட பேசும்போது அவங்க பேசுற வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஐயோ இப்படிப்பட்ட நண்பரா நமக்கு இருக்கிற. இப்ப கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். கடவுள் ரெக்கார்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரும் நண்பரா இருக்கவே முடியாது. யாருக்கும் நண்பரா இருக்காத அளவுக்கு ஒருத்தருடைய குணங்களும் விரோதமாக இருக்கிறது. அததான் சொல்ற, வார்த்தையிலாவது நீங்க பேசுகிற வார்த்தையில கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக பேசுங்க, அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக பேசுகிற நீங்க அடுத்தவர்களை குற்றப்படுத்தும்படியாக இன்னொருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா அது கடவுளுக்கு பயப்படாம பேசுகிற வார்த்தை, அது மனுஷனை பிரியப்படுகிற பேசுகிற வார்த்தை. மனுஷனை பிரியப்படுகிற எந்த காரியத்திலேயும் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். சொல்லுங்க, மனுஷனை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிற எந்த காரியத்திலேயும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு?
ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? பிரியப்பட மாட்டார். அப்ப நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா நம்ம உண்மை உள்ளவர்களாய் வாழணும். நம்ம ஸ்கிரீனுக்கு முன்னாடியும் நல்லவங்களா இருக்கணும், ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் நல்லவங்களா இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்தவங்களா இருக்கணும், மற்ற எல்லா நாளும் கிறிஸ்தவங்களா இருக்கணும். பைபிளை கையில் எடுக்கும் போது மட்டும் நமக்கு பக்தி வருது, பைபிளை அங்க வச்சுட்டோம்னா நமக்குள்ள பக்தி வேலைக்கு போயிடுகிறது. 2 பேர் பேசுறத கேட்கிறேன், அவ்வளவு தூஷண வார்த்தைகளை ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவர் வந்துட்டாரு. உடனே எப்படி பாக்குறாங்க, எப்படி டைரக்ஷன் பண்றாங்க. எவ்வளவு பெரிய சினிமா டைரக்டர் கூட அந்த மாதிரியான ஒரு டைரக்ஷனை பண்ண மாட்டாங்க. அப்படியே மாத்தி எவ்வளவு அவங்கள பத்தி புகழற மாதிரி அப்படி நடிக்கிறாங்க. இதுதான் உலகம். அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வேத வசனத்தை பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். வார்த்தையினாலாவது, அடுத்தது கிரியையினாலாவது. அல்லேலூயா சொல்லுங்க. கிரியையினாலாவது. எத்தனை பேர் பத்திரிகை வைப்பாங்க அவங்க வீட்டுக்கு, கல்யாணத்துக்கு கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பத்திரிகை வாங்கிக்குவாங்க. பத்திரிகை கொடுத்துட்டு அவங்க வெளியே போனத இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறத கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. யார்கிட்ட? பத்திரிகை கொடுத்தாங்களே அவங்க கிட்ட. இந்த பத்திரிகை வாங்கினாங்க பாருங்க, அவங்க 2 பேரும் பேசுறத பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க பாருங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள உறவே இருக்காது. ரெடியா சொல்லுங்க. பாருங்க, கிரியையில செயல்ல அவங்க இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. பேசிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் நம்ம தலையெழுத்து, நம்ம அனுபவிக்கணும்னு இருக்குது, இதெல்லாம் செய்யணும்னு இருக்கு. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவர் சொல்லுவாரு, சரி செஞ்சிடலான்னு. அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏன் அப்படி செய்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க, நமக்கு அப்படியே செஞ்சாங்க, நம்ம குடும்பத்துக்கு அப்படியே செஞ்சாங்க, இதெல்லாம் கூட செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பேசிக்குவாங்க. இப்ப இந்த கிரியையில செயல்ல தேவத கடவுளுடைய காரியங்கள்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆராதிப்பதிலையும், சபைக்கு வருவதிலையும், குடும்ப சபைகள் நடத்துவதிலையும், ஊழியத்தை போவதிலையும், ஊழியத்தை தாக்குறதிலையும், கொடுக்கிறதுலையும் என்ன பண்ணக்கூடாது? கிரியைகள் கூட நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக சிந்தித்து எதையும் என்ன பண்ணக்கூடாது? செயல்படக்கூடாது. எதை எதிர்க்கு? மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் நீங்கள் எப்படி செய்யுங்க? மனப்பூர்வமாக செய்யுங்கள். இன்னொரு வசனத்தை காமிச்சு கொடுக்கிற முடிச்சல பாருங்க. இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன், எடுத்து வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 6:6. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு வேலை செய்யாமல். ஊழியர்கள் அதை நீங்க வேலைகள் எடுத்துக்கணும். அதுதான் நம்ம அதை அங்க பார்த்தோம் 24வது வசனத்துல. மனுஷருக்கு பிரியமா இருக்க, பார்வைக்கு வேலை செய்யாம, பாருங்க, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. ஊழியக்காரரானாலும் சரி, விசுவாசி ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்துதான் எந்த வேலையும் செய்யணுமே. முதலாளி பார்க்கிறாருங்கிறதுக்காகவோ, சூப்பர்வைசர் பார்க்கிறாருங்கிறதுக்காகவோ நம்ம செய்கிற வேலையை கர்த்தர் பார்க்கிறார். நமக்கு படியடைக்கிறவர் கர்த்தர், நமக்கு நற்பலனை கொடுக்கிறவர் கர்த்தர், நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இன்னும் நான் சிறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உழைக்காத ஏமாத்திட்டு போறேன், நல்ல வசதியான சம்பளம் வாங்குறான், அவன் ப்ரமோஷன் வாங்குறான், நான் இன்னும் தாழ்ந்த நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்லி யோசேப்புடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அவன் எவ்வளவு சோதனை வந்தாலும் நேர்மையாக இருந்தான். நிச்சயமாக உண்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவன் போர்த்திபார் பார்க்கிறாங்கிறதுக்காக ஒரு நடிப்போ, இல்ல பார்வோன் பார்க்கிறாங்கிறதுக்காக ஒரு நடிப்போ, என்னுடைய சகோதரர்கள் பார்க்கிறாங்கிறதுக்காக ஒரு நடிப்போ, இல்ல வியாபாரி பார்க்கிறாங்கிறதுக்காக ஒரு நடிப்போ வாழ்ந்தவன் அல்ல. தன்னுடைய வாழ்க்கையில நேர்மையை மட்டும் கடைபிடித்தவன் யோசேப்பு.
அவனுக்கான உயர்வை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அவனை உயர்த்த வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பா இருந்தது, கர்த்தருடைய சித்தமா இருந்தது. அந்த சித்தத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்றினார். இன்னும் கலாத்தியர் 1:10 கூட வாசிப்போம். இப்பொழுது நான் மனுஷரையா, தேவனையா, யாரை நான் பிரியப்படுத்த நினைக்கிறேன்? பாருங்க, எழுதுறாரு கலாத்தியர் பட்டணத்துக்கு பவுலடிகளார் எழுதுறாரு. இப்பொழுது நான் மனுஷரையா, தேவனையா, யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. உங்களை தட்டி விட்டு நீங்க சர்ச்சுக்கே வரலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க சுகமே பரவனாலும் பரவாயில்ல, உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரு. நீங்க வேதமே வாசிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க ஞானத்துல நிறந்து ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அப்படி என்று போதிக்கிறவனா இருந்தால் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறேன். சத்தியத்தை சரியாய் பிரசங்கித்தால் நான் சத்துருவாக மாறி போயிடுவேன் என்று சத்தியத்தை மறைத்து பொய்யாய் வேதத்தில் இல்லாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்லி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று உங்களை நான் ஆசீர்வதித்தால் நான் ஆண்டவரை பிரியப்படுத்த ஆண்டவராக தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன் இல்ல, நீங்க எலக்ட் பண்ணி எனக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க. சொல்லுங்க, மனுஷர் எலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிற எந்த விதமான தலைவரும் சரியாய் நேர்மையாய் வாழ முடியாது. அந்த மனுஷனை திருப்திப்படுத்தி ஆகணும். 100 பேர் சேர்ந்து என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் சத்தியத்தை சரியா பிரசங்கிச்சா அது 100 பேருக்கு 50 பேருக்காவது இடிக்கும். அந்த 50 பேர் என்ன பண்ணுவாங்க? எனக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருந்தால் இதை நான் சரியாய் பிரசங்கிக்க முடியும். நான் யாருடைய முகத்தையும் பார்த்து நான் யாருக்காகவும் வேதத்தை குறைக்க முடியாது. அதான் எழுதுறாங்க. நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் அல்லவே. நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தவா நான் போதிக்கிறேன். நான் கர்த்தரை பிரியப்படுத்த நினைக்கிறேன். அதனால சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கிறேன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வதும் ஆண்டவருடைய சத்தத்தின்படி நாம் வாழ்வதும் ஆண்டவருக்கு சித்தமான ஒன்று. வார்த்தையிலேயும் கிரியிலேயும் நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்தால் நிச்சயமாக கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவோம். கண்களை செபிக்கலாம். கர்த்தர் ஒருவர் இருப்பதாக.